ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சூறாவை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன சூறா தான். குர்ஆன்லேயே வைத்து இருக்கிறதுலே சின்ன சூறானா நம்ம இந்த சூறாவை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த சூறாவுடைய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஓதுறதே இல்லை. இதை நீங்கள் கண்களை மூடி 3 முறை ஓதி பாருங்க. கண்களை திறக்கும் போது உங்களுடைய தேவைக்கான உதவி அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரும்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சிறப்புக்குரிய சூறா. இதில் அல்லாஹு மனிதருக்கான 4 படிப்பினைகளை உள்ளடக்கி வச்சிருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நிறைய சூறாக்கள் நமக்கு குர்ஆனில் இருக்குது. முதல் ஜுசூல ஆரம்பித்து கடைசி ஜுசு வரையும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கான். இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் மனிதர்கள் தினமுமே நினைவு கூற வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் வச்சுருப்பான். அந்த தினமுமே நினைவு கூற வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் எதில் வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சூறாக்களில் தான் வச்சுருப்பான். ஏன் சின்ன சூறாக்களில் வச்சுருக்கான்னா அதை தான் ஒரு மனிதன் சாதாரணமாக மனப்பாடம் பண்ண முடியும். அப்படி சாதாரணமாக மனப்பாடம் பண்ணக்கூடிய சூறாக்களை நம்ம என்ன பண்ணுவோம், தொழுகையில் ஓதுவோம். ஒரு மனிதன் சாதாரண நேரத்தில் சூறாக்களில் அதிகமாக ஓத மாட்டோம். நம்ம தொழுகையில் தான் அதிகமாக சூறாக்களை ஓதுவோம். அப்போ தொழுகையில் அதை நம்ம துணை சூறாவாக ஓத ஆரம்பிச்சிருவோம். அதை ஓத ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுவோம். அப்போ நம்ம பின்பற்ற வேண்டிய தினமுமே உணர வேண்டிய விஷயங்களை சின்ன சூறாவில் அல்லாஹ் வைப்பான். அந்த சின்ன சூறாக்களை நம்ம மனப்பாடம் பண்ணி ஓதும் போது அதை நம்ம நன்மையும் பெற்றுக்கொள்வோம். அதை பின்பற்றுவதன் மூலமாக நம்ம நேர்வழியும் பெறுவோம். பொதுவாக நம்ம அர்த்தம் தெரியாமல் ஓதிட்டு இருக்கிறதுனால பின்பற்றதே கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா குர்ஆனை விளங்கி ஓதணும் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். நாம் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா அரபு ஓதும் போதே நீங்கள் அது ஒரு சூறாவோ 2 சூறாவோ அது எத்தனை சூறாவாக இருந்தாலும் சரி அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து வச்சு தான் ஓதணும். இல்லாட்டினா அதை நம்ம பின்பற்ற முடியாது. அல்லாஹ் அதில் என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த சூறாவுடைய பலனை நம்ம பெற முடியாது. இதே நம்ம அது என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம பின்பற்றும் போது என்ன ஆயிரும்னா அதனுடைய நற்பலன்கள் நமக்கு எல்லா விதத்துலையுமே கிடைக்கும். அது அர் ரஹ்மான் சூறாவோ அது சின்ன சூறாவோ பெரிய சூறாவோ எல்லாத்துக்குமே பொருந்தும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாசின் சூறாவை வளமையாக ஓதுறாங்க, அர் ரஹ்மான் சூறாவை ஓதுறாங்க, வாஹியா சூறாவை ஓதுறாங்க, தபாரக் சூறாவை ஓதுறாங்க. எல்லாம் சரிதான். ஆனால் அர்த்தம் தெரியாமல் மந்திரம் போல ஓதுனா அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் அந்த சூறாவையெல்லாம் ஓத சொல்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கிற ஒரு விஷயம் அது நமக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான். அதனால எதை ஓதுனாலும் தெரிஞ்சு ஓதுறது தான் பெஸ்ட்டு. இப்போ நான் அந்த சின்ன சூறா என்னன்னு சொல்லிட்டு அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சூறாவை ஓதுங்க. முதல்ல அந்த சூறா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூறா தான் வல்லஸ்ரீ சூறா. வல்லஸ்ரீ இன்னல் இன்சானு லஃபி ஹுஸ்ரு இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ்ஸப்ரு. இதுதான் அந்த சூறா. இது ரொம்ப சின்ன சூறா தான். இதில் அல்லாஹும் 4 விஷயத்த சொல்கிறான். எது அந்த 4 விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். எப்படி செய்கிறான்? சத்தியம் செய்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா மனுஷன் எல்லாருமே மனிதர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறோங்கிறான் அல்லாஹ். அஸ்தோஃபிருல்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் இதை சொல்லிட்டு அதுக்கடுத்த வரியில் சொல்கிறான். ஆனால் யாரை தவறுன்னு பார்த்தீங்கன்னா இல்லல்லதீன ஆமனும் வ அமிலு சாலிஹாத், யார் ஈமான் கொண்டும் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. அப்போ ஈமான் கொண்டு நற்செயல்கள் யாரெல்லாம் செய்கிறோமோ அவங்க கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்கன்னு நல்லா சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர்த்த எல்லாம் சொல்கிறான். ஒத்தவாசோ பில் ஹக்கி ஒத்தவாசோ பிஸ்ஸப்ரு. அதாவது ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு நல்லதை உபதேசிக்கணும், அவர்களும் நஷ்டத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான் ஒரு சிலரை நம்ம நஷ்டத்துலேருந்து காப்பாற்றிட்டோம், அவங்க நஷ்டத்தில் இல்லை, அவங்க வாழ்க்கை இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றிகரமாக இருக்கும். அந்த மனிதர்கள் யாருன்னா 4 மனிதர்கள். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈமான் கொண்டு இருப்பாங்க, அதாவது அல்லாஹின் மீது நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈமான் கொண்டு மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க நல்ல அமல்களையும் நிறைய செய்வாங்க. அப்போ அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நிறைய நல்ல அமல்கள் செய்வாங்க. அடுத்தது 3ஆவதா யாருன்னா ஒருவருக்கொருவர் உபதேசிப்பாங்க. உபதேசிக்கிறதுன்னு என்னது, நமக்கு தெரிஞ்ச தீனை நம்ம மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது, நேர்வழியை காட்டுறது, அதெல்லாமே ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறதுன்னு அர்த்தம். 4ஆவதாக வெறும் உபதேசிக்க மட்டும் மாட்டாங்க, அவங்க பொறுமையோடு இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ பொறுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் தீனை எத்தி வைக்கும் போது கூட அவங்களுக்கு எவ்வளவோ இன்னல்கள் வந்துச்சு, அப்போ கூட அவங்க பொறுமையாக இருந்தாங்க. வாழ்க்கையில் சோதனையின் போது பொறுமையாக இருந்தாங்க. எதிரிகள் தொந்தரவு பண்ண போது கூட பொறுமையாக இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயும்
பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த 4 விஷயத்தை சொல்லி இந்த 4 பேர் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறக்கும் இப்போ நீங்கள் எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவையில் வெற்றி அடையிறக்குமே இந்த 4 விஷயத்தை வந்து செய்யுங்க. நீங்கள் கண்டிப்பாக நஷ்டமடைய மாட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான். இந்த சூறாவை 3 முறை ஓதி உங்கள் தேவையை கேளுங்க. கையோடு இந்த 4 விஷயத்தையும் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிங்க. எந்த ஒரு சூறாவும் ஓதுனதுக்காக மட்டும் பலன் கிடைக்காது. அதை பின்பற்றுவதன் மூலமாக காலம் முழுவதும் நம்ம பலன் பெற்றுக்கொள்ளலாம். அதனால இதை நீங்கள் வந்து பின்பற்றி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.